நிறைய பேர்களுக்கு கடன் வாங்கியோ இல்ல சொந்த வீடு இருக்கணும் அப்படின்றது ஒரு பெரிய கனவா இருக்கு அப்படின்னே சொல்லிட்டு இருக்கலாம். அதன்படி ஒரு வீடை வாங்குறாங்க. அந்த வீடு தரமற்ற கட்டடமா இருக்கு அப்படின்னா அவங்களோட மனசு எவ்வளவு பாதிப்புக்குள்ளாகுதுன்னு நம்ம இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்திருப்போம். பாஷ்யம் கட்டுமான நிறுவனத்துல என்ன நடந்துச்சு சார்? அது பாஷ்யம் வீடு கட்டினாரு சொல்லி ஒரு மெட்ரோவுக்கே பாஷ்யம் மெட்ரோ செக்ஷன் வச்சாங்கம்மா கோயம்பேட்டில், ரோகிணி தேட்டர் பக்கத்தில். அப்புறம் அது ஒரு மாதிரி சர்ச்சையாச்சு. அப்புறம் தான் அதை நீக்குனாங்கன்னு வச்சுங்க பாஷ்யம் பில்டிங். மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் இந்தியா அளவில் பாஷ்யமும் ஒரு ஆள். காசாகரன்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இந்தியா லெவலில் பாஷ்யம்னா எல்லாருக்குமே ஒரு பிராண்ட். நம்மளுக்கு தான் அந்த பேரை வச்சு நம்பி போகிறது தானே, பிராண்டை நம்பி போகிறது தானே. சோறு நல்லா இருக்காங்கிறதுலாம் முக்கியம் இல்லை, பேர் நல்லா இருக்கா போய் சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி ஆளுங்க. நம்ம மனநிலை அப்படி தான். பாஷ்யம் ரோஹிணி தேட்டருக்கு பின்னாடி கட்டினாங்க ஒரு பில்டிங்கு. அது ஒரு பில்டிங் ரொம்ப நாள் கோர்ட்டு கேஸ் நடந்துச்சு. காரணம் அதில் ஒரு காவா ஒன்று ஓடும், அதுக்கு பக்கத்தில் அப்ரூவலே ஆகக்கூடாது. ஏன்னா தண்ணி அதிகமாக போக்க போணுச்சுன்னா இழுத்துட்டு போயிடுறது வாய்ப்பு இருக்குது. பில்டிங்கு பார்க்கலாமா, எவ்வளோ பெரிய பில்டிங்கு பொலன்னு கொட்டுது, அப்படியே கண்ணாடி மாதிரி கீழே கொட்டுது. அதனால் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஏற்கனவே மௌலிவாக்கத்தில் ஒரு பில்டிங் ஒரு 100 மாடி கட்ட விழுந்துச்சு. சீட்டு கட்ட அடிக்க வச்சு தள்ளி விட்டா அப்படி விழுந்ததுமா, ஒரே கொலாப்ஸ். கீழே ஏரியில் இது போட்டு மண் போட்டு துத்து வீடு கட்டினது, பட்டா போட்டது. அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாங்க. அதில் இந்த பாஷ்யமோட வீடு ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஹேமர் எடுத்து தட்டுறாரு. பாருங்க வீட்டை பழகிட்டேன்னு கையில் உடைக்கிறாரு. இத்தனைக்கு 2020 கட்டின வீடு. 5 வருஷம் கம்ப்ளீட்டட் இல்லை, 25 கம்ப்ளீட்டட்னா 5 வருஷம் கம்ப்ளீட்டட் இல்லை. அவ்வளோ குவாலிட்டி இல்லாமல் அந்த வீட்டை கட்டி இந்த மக்களுக்கு இதில் முக்கியமான இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டர்கிட்ட போய் மாட்டுறாங்க பார்த்தீங்களா. அது காரணம் ஃபினான்ஸ் ஆக்சஸ் அதிகம். பாஷ்யம் கம்பெனிக்கும் தனியார் வங்கிகளுக்கும் மிகப்பெரிய டைப் இருக்குது. அது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நீ வீட்டுக்கு ஒரு தள்ள கடன் கட்டுறதோட வேலை முடிஞ்சு போச்சு. நீ கடனை கட்டாமல் போ, அவனுக்கு என்ன வீடை விற்றுட்டு போயிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ ஃபினான்ஸ் கம்பெனி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் பெரிய பெரிய பில்டிங் நடத்த முடியாது. இன்றைக்கி வாங்க சென்னை புறநகர்களில் ஒரு 20,000-30,000 வீடுகள் விற்காமல் கிடக்கு. எல்லா கட்டுமான நிறுவனங்களையும் விற்கலை. மக்கள்கிட்ட அந்த வீடு வாங்குகிற மோகம் குறைஞ்சிட்டு, ரெண்டாவது ஃப்ளாட் சிஸ்டம் வாங்குகிற மோகம் இல்லை. தனி வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லார்ட்டையும் வந்துட்டு. ஏன்னா ஃப்ளாட் சிஸ்டம் வாங்கினா மெயின்டெனன்ஸு அது இதுன்னு அது ஒரு வழியாக்கி இப்போ அன்றைக்கி வந்தாங்க. இந்த இஷ்யூலையுமே நிறைய மெயின்டெனன்ஸ் வாங்குறாங்கன்னு ஆமாம்மா, அது அசோசியேஷன் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்கம்மா. கிரியேட் பண்ணி அதில் உட்காந்து உசுரெடுக்கிறது தான் வேலை எல்லாருக்கும். தனி ஜெயின் பில்டிங்கெல்லாம் போய் பாருங்கள், அவ்வளோ பெரிய அசோசியேஷன் இருக்குது. பல்லாவரத்துக்குள்ளே சொல்கிறேன். அது அவ்வளோ அனுமதி தட்டு ஃபார்மாலிட்டிஸ், அவங்களாம் தனி ராஜ்யம் மாதிரி அவங்க உட்காந்துட்டு உள்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அந்த ஃபினான்ஸ் ஆக்சஸ்க்காக வேண்டி தான் இந்த மாதிரி வீடுகளில் போய் விழுவுறது. நீ வீடு வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரு லோன்லேருந்து எல்லாமே ஏற்பாடாகிடும். அது பேங்க்கே கூட பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே ஒரு 10 பேங்க் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. யார் கட்டுமான நிறுவனங்கிற நீங்கள் எதில் வேணுமோ லோன் போட்டுக்கலாம். அவங்க எதுவுமே பேச மாட்டான். 99ல் 100% லோன் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நீ தானே கட்ட போகிற கடனை, அவனுக்கு என்ன இருக்குது, பொத்தி சுமக்கிறது நீ தானமாக சுமக்கணும். அந்த மாதிரி தான் இந்த கட்டுமான நிறுவனங்கள்லாம் சக்ஸஸ் ஆனது.